ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திபவத்வே சதா. இன்று நாள் திங்கட்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதம் 28வது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில், அதாவது மார்ச் மாதம் 11வது நாள் 2024, இன்று காலை 6 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம். இன்று காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம். இன்று காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை என்னன்னு பார்த்தீங்கன்னா யமகண்டம். இன்றைய தினத்தில் மாலை பார்த்தீங்கன்னா 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். இன்று ராகு பகவான் புதன் இருவரும் இணைந்து எங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் சூரியன், சனி மற்றும் சுக்கிரன். இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது இந்த 2 நட்சத்திரமும் எங்கே இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சந்திரன் பயணிக்கிறாங்க. அதான் முக்கியமான ஒரு விஷயம். மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம்பலம் என்கின்றார். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்த்தோம். நாம் ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. பொதுவா மேஷ ராசிக்காரங்க எப்படி தெரியுமாங்க, செவ்வாயோட வீட்டு அதிபதி. உங்களுக்கு பொதுவாகவே இந்த இடம் மனை வீடுன்னா ஒரு சந்தோஷமா இருக்கும். எது இருக்குதோ இல்லையோ சொல்லுவாங்களே, நல்ல வீடு அமையணும் அப்படின்ற ஒரு கேரக்டர். அருமையான வீட்டில் இருப்பீங்க, விசாலமாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய கேரக்டருங்க. அந்த எண்ணங்கள் இருக்கும். சின்ன வீட்டில் இந்த மாதிரி சின்ன சிம்பிளாலாம் இருக்க பிடிக்காது. கொஞ்சம் நல்லா விசாலமாக இருக்கணும், சொந்த வீடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டருங்க. சரிங்க. இன்று கிரக நிலைகள்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த சந்திரன் இங்கே இருக்காங்க அப்படிலாம் பார்க்கும்போது புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கனாலையும் இந்த கம்ப்யூட்டர் லைனில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பண வரவு, தன வரவு நிச்சயமாக உண்டு. கொஞ்சம் பெரிய செலவுகள் உண்டாகும். விரயங்கள் இருந்தாலுமே நிச்சயமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது அத்தியாவசிய செலவாக இருக்கலாம், சுப செலவாக வைத்துக் கொள்ளுங்கள். இது முக்கியம் அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு செலவு பண்ணுங்க. உங்களுடைய தனஸ்தானம் அதிபதி சுக்கிர பகவான், அவர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால கணவன் மனைவி விஷயத்திலையும் நல்ல ஒரு அந்யோன்யம், புரிதல் நிச்சயமாக உண்டு. நீங்க இன்னைக்கு எந்த கடவுளை வேணா நமக்கு இன்னைக்கு நாளை எவ்வளவு அழகாக நகர்த்த முடியும் என்று பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான், அது நவகிரகங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஒரு கிரகம் சிவப்பு ஆடையை அணிந்திருக்கும். அந்த சுவாமிக்கு போயிட்டு நீங்க கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டு போறது நல்லது. முடிந்தால் செவ்வாயுடைய காயத்ரி மந்திரத்தை படிங்க. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான். பொதுவா சுக்கிரனுடைய வீட்டு அதிபதினாலே நீங்க தான் முக்கியமான இது. ரொம்ப ஒரு பெண் ராசியில வர பிறந்திருக்கீங்க. ரொம்ப சாஃப்டான நேச்சர். ஏதாவது உங்களால ஹாஷா பேசினா நீங்க தாங்கிக்க மாட்டீங்க, பயந்துருவீங்க. கொஞ்சம் தைரியம் கொஞ்சம் கம்மி தான். ஆனா உங்க ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கச்ச மிக அருமையாகவே இருக்காருங்க. எங்க இருக்காங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. அதனால நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துட்டு தான் இருக்கும்.
கவலைப்படாதீங்க. அதுவும் ஏஜென்சி லைன்ல இருக்காங்கல்ல, நிச்சயமாக அவங்களுக்கு அதிகமான லாபத்தை இன்று ஈட்டுவீர்கள். உங்களுடைய உபஜய ஸ்தானத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான். அவங்களோட இருக்கிறது ரொம்ப விசேஷமே சொல்லலாம். அது எங்க இருக்கு எப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் லாபஸ்தானத்துக்கு போறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் லாபங்கள் கிடைக்கும். குறிப்பாக இந்த ஷார்ட் டிராவல் சொல்லுவாங்க இல்லையா, குறுகிய தூர பயணங்கள்லாம் நிறைய மேற்கொள்வீர்கள். நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இன்றைய தினத்தில் உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் மிக சிறப்பாக உள்ளார். அதனால மூத்த சகோதர சகோதரி வழிகளிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது திரிபுர சுந்தரி தாயாரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் மிக அருமையாக உள்ளார். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். பொதுவாகவே எல்லாரையும் பார்த்த உடனே நீங்க டக்குன்னு நம்பிடுவீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. பல முறை பேசுங்க, பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, சரிங்களா? அது இன்று எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, உங்கள் ராசிக்கு குரு பகவான் லாபத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் மிக சிறப்பாகவே உள்ளார். பஞ்சமஸ்தானத்து அதிபதி யார் என்று பார்த்தீங்கன்னாலும் சூப்பரா இருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவருடைய நிலையும் மிக அருமை. பாகிஸ்தானத்தில் இருக்காங்க. இதனால உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்காக மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு இன்னைக்கு நீங்க கட்டணம் செலுத்துவது, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, இவ்வாறான விஷயங்கள் நடக்கும். இன்று நண்பர்களுடைய வட்டாரங்கள் பெருகக்கூடிய ஒரு நிலை உண்டு. அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் புதன் பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்க ராசி அதிபதி சந்திரன். சந்திரனுடைய கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரையுமே நீங்க பகச்சிக்க மாட்டீங்க. எல்லாருமே வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். இவங்கதான் முக்கியம், இவங்கதான் முக்கியன்ற கேரக்டரே கிடையாது. எப்படி அம்மா 3 குழந்தைங்களும் சரிசமமா பாத்துக்கிறாங்களோ அது மாதிரி உங்களை நம்பி வந்த யாராக இருந்தாலுமே நல்லா பாத்துக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்றாங்கல்ல, அந்த அதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல பிரவேசிக்கின்றார். உடன் சனி பகவான் இருக்காங்க. சந்திரன் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தோட. அதுவும் குறிப்பாக இன்னைக்கு கடகராசிக்காரங்களுக்கு அந்த அகிலின் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அன்பருக்கு இன்று சந்திராசிரமம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திராசிரமம்னாலே புரிஞ்சுக்கிங்க, மனக்குழப்பங்கள் வரக்கூடிய ஒரு தினம். இன்னைக்கு யார்ட்டையாவது பேச்சு கொடுக்காதீங்க. பேச்சு கொடுத்தீங்கனாலே ஏதாவது சின்ன உங்ககிட்ட வம்பு இழுப்பாங்கன்னு வாங்கல்ல, சின்ன விஷயமா பேசியிருப்பீங்க, அதுவே பூதாகரமாக மாறிடும். இவங்க அவங்ககிட்ட சொல்லி அவங்க அவங்ககிட்ட சொல்லி பிரச்சனைலாம் வந்துடும். யாரை பற்றியும் பேசாதீங்க, யார்கிட்டையும் பேசாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன வாக்குவாதமாக நீங்கள் பேச போய் அது பெரிய அளவில் பிரிவினை அளவுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் தம்பதிகளிடையே பார்த்தீங்கன்னா கேட்க வேணாங்க, சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டே தாங்க இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த சந்தாசத்தப்ப ஒரு புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலுமே எடுக்காதீங்க. ஏன்னா மனசு குழப்பமா இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும், புரியுதுங்களா? அதனால கூடுமான வரை என்ன பண்ண, மனசு ரொம்ப குழப்பமா இருக்கணும் போது பொறுமையா அமைதியா வேடிக்கை பாருங்க. ஒரு நாள் தானே அப்படின்றது. அதுவும் கடகராசியில புனர்பூசம் பூசம்
இந்த 2 நட்சத்திரக்காரங்களும் எந்த பிரச்சனையும் இல்லை. புதிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஆரம்பியுங்கள். ஆனா இந்த கடகராசியில இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வண்டி வாகனத்துல செல்வது, புதிய முயற்சிகளை எடுப்பது இதெல்லாமே கொஞ்சம் தவிர்த்து ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சின்ன சின்ன காயங்கள் படலாம். அதாவது ரொம்ப அதே மாதிரி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கூட அது பெரிய பிரச்சனையை காமிப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு எப்போதுமே சொல்றாங்க சந்திராஷ்டமம் தான்ப்பா, கல்யாணம் மட்டும்தான் பண்ணக்கூடாதுன்றது இல்லை. நம்ம முக்கியமான காரியங்கள், இப்போ ஒரு தொழில ஒரு கான்ட்ராக்டா சைன் போடணும், இது மாதிரி விஷயத்தெல்லாம் கூட நீங்க கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்தீங்கன்னா போதுங்க. அதுலலாம் தவிர்ப்பது நல்லது. இன்று குறிப்பாக அப்படின்னு பார்க்கறச்ச உங்களுடைய தாயாருடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவங்ககிட்டையும் கொஞ்சம் வாக்குவாதம் வரும். அவங்ககிட்ட விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தவர்கள் என்னையும் கெட்டு போனதில்லைன்றது ஒரு விஷயம் இருக்கு, அது மறந்துடாதீங்க. இன்று நீங்கள் எந்த சாமி கும்பிட்டா ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்க்கறச்ச கருமாரி அம்மனை மனதார தியானம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான், அவரு 7வது இடம் என்று சொல்லக்கூடிய சம சப்தம ஸ்தானத்தில் சனி மற்றும் சுக்கிரன் இவங்கள சந்திருக்கின்றார். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, இன்று அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். கணவன் மனைவி உறவிலையும் சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலுமே உடனுக்குடன் பேசக்கூடிய ஒரு நிலை உண்டு. தயவு செய்து திரும்ப சொல்றேன், கணவன் மனைவி உறவில் மட்டும் விட்டு கொடுத்து செல்லுங்கள், யாரும் கெட்டு போக மாட்டாங்க. எல்லா இதுலையுமே நம்ம ஜெயிச்சா நம்ம வாழ்க்கையில சூப்பர் சொல்லலாங்க. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும்தான் தோத்தாகணும், அதுதான் வாழ்க்கை. அது குறிப்பாக கணவன் மனைவின்றது ஒரு வாழ்க்கையினுடைய அச்சாரம். அதனால அந்த இடத்துல மட்டும் நீங்க தயவு செய்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இருவரும் தோற்றால் திருமண வாழ்க்கை வெற்றியாகும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்லாம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் அதாவது புதன் பகவான், அவரு சம சப்தம ஸ்தானத்துல விட்டிருக்கிறார். ராகுவும் இருக்காங்க. அதனால கன்னிராசி அன்பர்கள் என்ன செய்யலாம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்களா, அதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. தயவு செய்து நீங்கள் அதில் ஈடுபட்டீர்கள் என்றால் நல்ல ஒரு லாபத்தினை அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ அஷ்டமத்தில் குரு இருக்காரு, பாக்கியத்தில் போகும்போது நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எட்ட முடியும். உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் சனி சூரியன் இவங்களாம் அவருடைய சேர்க்கைகள் இருக்கனால நிச்சயமாக அரசியல்வாதிகளுக்கும் கொஞ்சம் முன்னேற்றமான ஒரு நிலை இன்று உண்டு. கூடுமானவரை நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருந்தீர்கள் என்றால் பல்வேறு விதங்களிலும் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும். இன்று தாயாருடைய உடல்நலத்தையும் தந்தையாருடைய உடல்நலத்தையும் பாதுகாத்துக் கொள்வது நல்லது. இன்று ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்த கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் வயிறு உபாதைகள் சேரலாம். ஸோ கவனம் தேவை. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்துவிட்டு காலையில் இன்றைய பொழுதை ஆரம்பியுங்கள், நல்லதே நடக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னா சூரிய பகவான் தாங்க. நீங்க எந்த நம்பர் உங்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னு பார்க்கறச்ச 5 மற்றும் 7. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் ஆரஞ்சு. இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகளால் உங்களுக்கு நிச்சயமாக லாபத்தை தருவாங்க. ஒரு சிலர் துலாம் ராசிக்காரங்க ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவங்க சம்பாதிச்சு தரக்கூடிய அளவுக்கு தலை இருக்கக்கூடிய நிலை உண்டாகும். அவர்களால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் லாபங்களே நிகழும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் அவரும் உச்சம் வருகின்றார். இதனால நிச்சயமாக இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு.
புது வீடு வாங்குவீங்க அல்லது புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்வீங்க. நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களுக்கும் மேம்படக்கூடிய ஒரு நிலை உண்டு. உங்களுடைய அதாவது திருமண வாழ்க்கை கொஞ்சம் திக்குமுக்காட செய்தாலும், மற்ற விஷயங்களில் உங்களுக்கு பலவித நன்மைகள் உள்ளது. அதனை நினைத்து கொண்டு செல்வது நல்லது. கூடுமான தம்பதியிடையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க, நல்லதே நடக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாரு அப்படின்னு பார்க்க குரு பகவான். அவர் உபஜயஸ்தானத்தில் 6வது இடத்தில் உள்ளார். கடன் சத்ரு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. யாரிடமும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தின் பொழுது மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு சாத்தியமான ஒரு நாளாக இன்று அமைகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலைஞர்களுக்கு சுபிட்சகரமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் மேலதிகளுடைய பிரச்சனைகள் வந்து போகும். அவர்களிடம் கொஞ்சம் பேசும்பொழுது கொஞ்சம் தன்மையாக கொஞ்சம் இறங்கி பணிவுடன் பழகினால் நிச்சயமாக தேவையற்ற பிரச்சனைகள் நீங்கள் விலகலாம். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான். அவர் 5வது இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சொல்லலாம். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்னா, குறிப்பா பார்த்தீங்கன்னா தனுசு ராசியோட பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவாளியா ஸ்மார்ட்டா இருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லலாம் இல்லையா? ஒருத்தி தான் நமக்கு நல்லது பண்றான், ஒருத்தியை வச்சுதான் நான் வாழ்றேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அது தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். ஏன்னா பிள்ளைகள் வந்து உங்களுடைய எண்ணத்திற்கேற்ப மதிப்பை புரிந்து கொண்டு நமக்கு கொடுத்த வாய்ப்பினை அயராது செய்யக்கூடிய ஒரு நிலை தனுசு ராசிக்காரங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி வழிகளிலும் உங்களுக்கு உதவிகரம் நிச்சயமாக நிகழும். இன்று சில தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் குடும்பம் வரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்தறித்து தான் நடக்கும். இருந்தாலுமே முடிச்சிடுவீங்க அந்த வேலையெல்லாம். ஒரு சிலர் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். உங்களுடைய அதாவது அலுவலகமும் மிக அருமையாகவே இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை மனதார நினையுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சனியுடைய நிலை ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்துல விட்டிருக்கின்றார். உங்கள் ராசியிலேயே வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் உச்சம் பெற்று உங்கள் ராசியிலே இருக்கிறனால சட்டுன்னு கோவம் வரும், கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல மிகவும் கவனம் தேவை. இன்று உங்களுடைய கடத்தர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நிலை அவளுமே பார்க்கும்போது குட்டிகள் ரொம்ப உபஜயஸ்தானத்தில் இருக்காங்க. ஸோ இன்று உங்களுக்கு குறிப்பாக மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் இன்று ஈட்டலாம். அதிக ஆர்டர்களை நீங்கள் பெறுவீர்கள். இன்சென்டிவ் போனஸ்ன்ற அளவிற்கு உங்களுடைய எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு இருப்பீர்கள். தங்களை நம்பி வந்தவர்களை வந்து கைவிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதனால் வந்து தம்பதியிடையே குடும்பங்களை விட்டு கொடுத்து செல்வீர்கள். தேவையற்ற மனஸ்தாபத்திலிருந்து நீங்கள் தூரமே நிற்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. திருமணமாகாத மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு துணை கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அதாவது 5 மற்றும் 6. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை நிறம். இந்த நாள் எந்த அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கு பயன் தரும் என்று பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான்.
அவர் ராசியிலேயே இருக்காருங்க. அதாவது 7ல அது ஜென்மத்துல சனி இருக்கு. இது மாதிரி இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும்? அப்படி 7 சனினா அது ஜென்ம சனின்றது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல். இதுல நம்ம கூடுமானவரை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கச்ச, ஒரு பிரச்சனை வருதுன்னா கொஞ்சம் விலகி இருங்க. இல்ல வரக்கூடிய பிரச்சனையை எப்படி சமாளிக்கலான்ற ஒரு எண்ணத்தோட இருந்தீங்கன்னா, நிச்சயமாக 1000 பிரச்சனைகள் வந்தாலும் அதனை அசால்ட்டா முடிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. அது உங்களுக்கு ஒரு மனதிடம் நிச்சயமாக உள்ளது. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் போடான்ற மாரி இருக்கக்கூடிய நபர். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான், அவர் உபஜயஸ்தானத்தில் இருப்பதால், மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு நல்ல ஒரு ஆர்டர்கள் கிடைக்கும், பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கும், சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக சிறப்பாகவே உள்ளார். அவர் தனஸ்தானத்தை விட்டிருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். இன்று திருமணமாகாத அன்பர்களுக்கு அதுக்குண்டான முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. உங்களுடைய காலத்து ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே விட்டிருப்பதால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும், அதாவது தானாக சில வேலைகள் கிடைக்கும், தானாகவே ஒரு சில ப்ராஜெக்டுகள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நிலை உண்டு. ரெஃபர் பண்ணி மற்றவங்க உங்களுக்கு செய்வாங்க. இது மாதிரியான பல விதங்களிலும் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தினை தரக்கூடிய நிலை தான் உண்டு. காரணம் உங்களுடைய தனஸ்தானத்துல குரு பகவான் இருக்காருன்னா அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். தனஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காருங்க. உங்களுடைய அதாவது உங்களுக்கு வந்த பிரச்சனை மற்ற யாருக்காவது வந்தால் துவண்டு போகக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கு. கூடுமானவரை நீங்க இந்த பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருந்ததுனால தான் எல்லா விஷயத்திலையும் நீங்க ஜெயித்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய தினத்தில் விரயஸ்தானத்தில் என்று பார்க்கும்போது சனி பகவான் ஆட்சி பெறுகிறது. ரொம்ப விசேஷம் சொன்னா உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டு. நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சேரும். குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை அடைய முடியும். ரியல் எஸ்டேட் லைன்ல இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய ப்ராஜெக்ட் கைக்கு சேரும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது குரு பகவானை மனதார தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 9. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய கோல்டு நிறம். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.